ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேசிக் எக்கனாமிக்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆடம் ஸ்மித் எக்கனாமிக்ஸோட ஃபாதர்னு சொல்லப்படுறாரு. இந்த எக்கனாமிக்ஸில் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் எக்கனாமி, இன்னொன்று க்ளோஸ்டு எக்கனாமி. இப்படின்னு இந்த எக்கனாமிக்ஸ்க்குரிய அந்த சப்ஜெக்ட் டேர்ம்ஸு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறத விட எக்கனாமிக்ஸ்னால் என்ன, பேசிக்காக ஒரு எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அது நம்ம லைஃப்பில், நம்மளை சுற்றி இருக்கவங்க லைஃப்பில், நம்ம டிஸ்ட்ரிக்டில், நம்ம ஸ்டேட்டில், நம்ம நாட்டில் அது எந்த வித அஃபெக்ட் ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பொருளாதாரத்தில் மெயினாக பணப்புழக்கம், பணத்தேக்க நிலை ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணப்புழக்கம்னா இப்போ ஒருத்தவங்க கையில் இருக்க அமௌண்ட் இன்னொருத்தவங்க கைக்கு போகும், அது இன்னொருத்தவங்க கைக்கு போகும், இப்படி ஒரு சர்க்குலேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பணப்புழக்கம் பொருளாதாரத்துக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியது. பணத்தேக்க நிலைனா இப்போ ஒருத்தவங்ககிட்ட ஒரு பிக் அமௌண்ட் அவங்க கையிலே இருக்கும், அவங்க கையை விட்டு போகாது, அதை சம்திங் செலவு பண்ண மாட்டாங்க. அதனால அந்த பணத்தேக்கம் ஒரே இடத்துல தேங்கி ரொம்ப பெரிய அமௌண்ட் ஒரே இடத்துல இருக்கனால அது எந்த வித பாதிப்பை ஏற்படுத்துது, இந்த மாதிரி பணப்புழக்கம், பணத்தேக்க நிலை நம்ம இந்திய பொருளாதாரத்தை எந்த விதமாக அஃபெக்ட் பண்ணுது, நம்மளை சுற்றி இருக்கவங்களை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக இதை ஃபுல்லாக ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸாக சொல்லாமல் ஒரு ஸ்டோரி மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ என்னென்னா, நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க. அதில் 4 பேரில் 2 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. 2 பேர் நார்மலாக இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. இப்போ 2 பேர் வேலைக்கு போயிட்டுருக்கனால அவங்களுக்கு சம் பேசிக் நீடுக்குரிய அமௌண்ட் இருக்கும். இப்போ 2 பேர் வேலைக்கு போகிறாங்களா, அவங்க 2 பேருக்குமே சம்பளம் கிடைக்கும். அப்படின்றப்ப அந்த ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலியை அவங்களால ஈஸியாக ரன் பண்ண முடியும். அவங்களுக்குரிய ரொம்ப ஆடம்பரம் இல்லைனாலும் ஒரு பேசிக் நீட்ஸ், அவங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே அவங்களால வாங்கிக்க முடியும் இந்த மாதம் அடுத்த மாதத்துக்கு. அதனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க கூட்ஸு, இந்த மாதிரி அவங்க தேவையான பொருட்கள் எதனாச்சும் ஷாம்பு, சோப்பு, அரிசி, எண்ணெய், இந்த சம்மந்தமாக பொருட்கள்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் ஒரு பேஸ்ட்டு, அந்த குடும்பத்தில் ஒரு பேஸ்ட்டு வாங்குறாங்க, ஒரு 20 ரூபா பேஸ்ட்டு வாங்குறாங்க. அந்த 20 ரூபா பேஸ்ட் அந்த 4 பேருக்கு ஒரு 20 நாளைக்கு இருக்கும். ஒவ்வொரு 20 நாளைக்கு அப்புறமும் ஒரு புது பேஸ்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட இந்த 2 பேர் வேலைக்கு போகிறனால ஒரு பேசிக் அமௌண்ட் அவங்க கையில் இருக்கனால அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பேஸ்ட் இந்த நாள் அடுத்து வாங்காமல் இருக்க போகிறதில்ல. எவ்ரி 20 நாளைக்கு ஒரு தடவை அந்த பேஸ்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படின்றப்ப இதே மாதிரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி. இதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டில் நிறையா ஃபேமிலி இருக்கும். அந்தந்த ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி அந்தந்த அவங்க அந்த பேஸ்ட் வாங்குறாங்க. இந்த பேஸ்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரீட்டில் அவங்கவுங்க வேலைக்கு போகிறனால அவங்கவுங்க இந்த மாதிரி அந்த சம்திங் பேஸ்ட் வாங்குறாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் இப்போ எல்லாருமே அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லோரும் அந்த பேஸ்ட்டு போய் வாங்குறாங்க. இப்போ அந்தந்த ஃபேமிலியை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை அந்த பேஸ்ட் கண்டினியூஸ் வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த கடையில் அந்த குறிப்பிட்ட பேஸ்ட் அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி வாங்கிட்டே இருக்கனால அந்த கடையில் இருக்க பேஸ்ட் அதிகமாக சேல் ஆகுது. இப்போ அந்த கடையில் வாங்கி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாமே மொத்தமாக தீர்ந்து போகிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட பேஸ்ட் நிறைய சேல் ஆகுது. அப்படின்றப்ப அந்த சின்ன கடை அந்த அவங்க மொத்தமாக ஹோல்சேல் ஆகுவாங்களே, அதோட பெரிய கடையில் போய் அந்த நல்லா சேல் ஆகிற பேஸ்ட்டை வாங்கிட்டு வைப்பாங்க அடுத்து இப்போ விற்கிறதுக்காண்டி. இப்படி அது அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க சின்ன கடை. அதே மாதிரி பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க கடைகள்லேயும் அந்த பேஸ்ட் நல்லா போகிறனால இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் சேர்ந்து மொத்தமாக அந்த பேஸ்ட்டை வாங்கிட்டு வச்சுறதுனால அதோட கொஞ்சம் பெரிய கடை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அதோட ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த பேஸ்ட்டு இந்த சின்ன சின்ன கடைகள் நிறையா போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அவங்க பார்ப்பாங்க, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட பேஸ்ட் அதிக அளவில் சேல் ஆகுது. அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அதிகமாக சேல் ஆகிறனால இந்த பேஸ்ட்டுக்குரிய கம்பெனி ஆர் ஃபேக்ட்ரிக்கு அவங்க மூலியமாக வர அந்த டீலர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறையா கேட்பாங்க. எங்களுக்கு இந்த பேஸ்ட் நிறையா சேல் ஆகுது, அதனால் எங்களுக்கு இந்த பேஸ்ட் நிறையா வேணும் அப்படின்னு ஆர்டர் சொல்லுவாங்க. எங்களுக்கு இவ்வளோ பேஸ்ட்டு நெக்ஸ்ட் மந்த் வேணும், எவ்ரி மந்த் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டீலர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபேக்ட்ரி ஆர் கம்பெனியில் எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு இந்த பேஸ்ட்
தேவைப்படுது. ஸோ அதனால் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக அந்த ஃபேக்ட்ரி அந்த கம்பெனியில் வந்து அந்த பேஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தயாரிக்கிறாங்க. இப்போ அந்த ஆர்டர் வந்து நிறைய ஆகிட்டே இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கப்ப அந்த கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிடுவாங்க. இப்போ நார்மலாக தயாரிக்கிறத விட அதிகமாக ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நார்மலாக தயாரிக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு லேபரர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ அதை விட அதிகமாக தயாரிக்கிறப்ப இன்னும் வேலைக்கு ஆட்கள் நிறையா தேவைப்படும். இப்போ வேலைக்கு ஆட்கள் நிறையா தேவைப்படுறதுனால அவங்க அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப் நிறையா வேக்கன்ட் போடுவாங்க. எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி ஜாப் இருக்குது, யாரும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஜாப்பு வேக்கன்ட் நிறையா இருக்கும். இப்போ வேக்கன்ட் போடவும் இப்போ அந்த ஃபேக்ட்ரியை நம்ம இப்போ அந்த ஒரு ஃபேமிலி இப்போ ஒரு ஃபேமிலி சொன்னால அந்த ஃபேமிலி இப்போ இருக்க பிளேஸில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த 4 பேர் ஃபேமிலியில் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க. இன்னும் ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கனால அவருக்கும் அந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அப்படின்றப்ப இப்போ 2 பேர் இன்கமில் இப்போ 3 பேர் அந்த ஃபேமிலிக்கு வந்து 3 பேர் இன்கம் வருது. அப்போ அந்த ஃபேமிலியும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த வேலையாட்கள் நிறையா எடுத்துக்குவாங்க. இப்போ நார்மல் ப்ரொடக்ஷனோட அதிகமாக்குறதுனால அந்த கம்பெனிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அதிகமாக பயன்படும், வாட்டரு, அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான பேசிக்கு பொருள்லாம் இருக்கும்ல, தயாரிக்கிறதுக்கு தேவையான கருப்பொருள்கள். இப்போ ஒரு பொருள் தயாரிக்கணும்னா அதுக்குரிய கருப்பொருள்கள் இருக்கும்ல, அதுவும் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த பேஸ்ட்டு தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த கருப்பொருள்கள் சம்மந்தமாக இருக்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸும் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கனால அந்த பேஸ்ட்டுக்கு வந்து பேசிக்காக தேவைப்படும்ல. இப்போ ஒரு பேஸ்ட்னா ஒரு இந்த சால்ட் பேஸ்ட்னா இப்போ உப்பு தேவைப்படும். இந்த உப்பு டிபார்ட்மெண்ட் இருக்க அந்த தூத்துக்குடி ஓரியன்ட்டு ஃபேக்ட்ரிஸுக்கெலாம் அதிகமாக உப்பு இன்னும் கொஞ்சம் கேட்டு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். இப்போ நீம் பேஸ்ட்னா இப்போ வேப்பிலை அதை அரைச்சி கொடுக்குற டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட்டாக இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஆர்டர்ஸ் நிறையா போகும். அப்படின்றப்ப அந்த பேஸ்ட்டும் இல்லாமல் அதுக்கு சம்மந்தமாக இருக்க ஃபேக்ட்ரிஸும் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாக தேவைப்படும். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகறதுனால ஜாப் வேக்கண்ட் அதிகமாகும். நிறையா பேர் ஃபேமிலியில் வந்து நார்மலாக கிடைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் இன்கம் அதிகமாக கிடைக்கும். இப்படி அந்த கம்பெனிஸ் ஓரியண்டாக நிறையா வந்து சேல் ஆகிட்டே இருக்கனால அந்த கம்பெனி நல்லா வளரும். அந்த கம்பெனி ஓரியண்டாக இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே நல்லா கிடைக்கும். அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறனால லாபம் அதிகமாக இருக்கனால அந்த கம்பெனியோட லாபம் அதிகமாக இருக்கனால கவர்மெண்ட்டுக்கு வந்து நார்மலாக அந்த கம்பெனி தர டேக்ஸை விட இதில் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்படி அந்த கம்பெனி அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு அதிகமான டேக்ஸ் கிடைக்கும். அந்த கம்பெனி அந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் அதை டிபெண்ட் பண்ணி இருக்க கம்பெனிஸு, லேபரர்ஸு எல்லாத்தையும் மூலம் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா டேக்ஸஸ் கிடைக்கும். அந்த ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அதுக்கும் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். இப்போ நார்மலாக ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து லாபத்தை அதிகமாக கிடைக்கிறனால அதுலேருந்து மட்டும்தான் டேக்ஸ் போகணுன்னு இல்லை. இப்போ நார்மலாக அதில் வேலை செய்கிற லேபரர்ஸு, நார்மலாக எல்லா பீப்புள்ஸுமே யூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸ் அண்ட் திங்ஸில் எல்லாத்துலேயுமே டேக்ஸ் இருக்கும். ₹1 ஷாம்புலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்படி அந்த கம்பெனினால் அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் அதிகமாகறனால அதனால் பயன்படுற எல்லாருனாலையும் கவர்மெண்ட்டுக்கு அதிக அளவில் டேக்ஸ் அதிகமாக கிடைக்கும். பணப்புழக்கம் இப்போ ஒரு ஃபேமிலியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சனுக்கு அமௌண்ட்டு கிடைக்கிறப்ப அதை வந்து அவங்க செலவழிக்கிறனாலையும் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் பணம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த பணப்புழக்கம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பணம் போயிட்டே இருக்கிறனாலேயே கை மாறிட்டே இருக்கப்போ ஒவ்வொரு பொருளையும் இப்போ ஷாம்பு வாங்குகிறோம், அதில் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருந்தும் கவர்மெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளில் ஒரு ஃபேமிலியில் இப்போ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணி இப்போ அவர் மாதம் சம்பளம் வாங்குறாரு. இப்போ நார்மலாக ஒரு 10,000 வாங்குறாருன்னா அவர் எல்லா செலவும் போக எல்லா செலவும் போக சேவிங்ஸ் எல்லாத்தையும் போக மிச்சம் வந்து 1000 இருக்குது. எல்லா செலவும் சேவிங்ஸ் எல்லாமே போக 1000 இருக்குது. அந்த 1000 வந்து அவர் வந்து பர்சனல் யூஸ் அந்த செலவு பண்ணுறக்காண்டி வச்சுக்கிறாரு. இப்போ மந்த்லி வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து அவர் வந்து சம்டே ஹோட்டலுக்கு, தேட்டருக்கு, இல்லை எங்கேனாச்சும் போயிட்டு வரதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த 1000 வந்து அந்த மந்த்லி ஃபுல்லாக அவர் பர்சனல் செலவுக்கு யூஸ் பண்ணுறாரு. இப்போ ஹோட்டல் போகிறாரு, ஒரு 4 நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் சாப்பிட்றாரு, ₹200 சாப்பிட்றாருன்னா அவர் வந்து அந்த ₹200 வந்து செலவு பண்ணிடுவார். அந்த 1000 வந்து ₹200 செலவு பண்ணிடுவார். அந்த ₹200 வந்து ஹோட்டலுக்காரங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுனால அந்த ஹோட்டலில் வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த ஹோட்டலில் கிடைக்கிற அமௌண்ட்டில் வந்து அவங்க வந்து அந்த லாபத்தை எடுத்துகிட்டு
அந்த அசல் வந்து எப்பயும் அந்த பொருள் வாங்கணும்ல. இப்போ இன்றைக்கி ஹோட்டல் சம்பாரிச்சிட்டாங்க, நாளைக்கு அந்த ஹோட்டல் நடக்கணும்னா அந்த ஹோட்டலுக்கு தேவையான அரிசி, பருப்பு இது எல்லாமே ஒரு கடையில் போய் அந்த காசை கொண்டு போய் கடையில் போய் கொடுத்து வாங்குவாங்க. அந்த கடையில் இருக்கவங்க வந்து சம்திங் அந்த கடைக்காரங்களுக்கு அந்த பேஸ்ட்டு வந்து தேவைப்படுது. அப்போ கடைக்காரங்க வந்து டெய்லி வந்து பல்லு விளக்குறதுக்கு வந்து அந்த பேஸ்ட்டு வந்து தேவைப்படுதுன்னு ஒரு பேஸ்ட்டு கடையில் வந்து போய் பேஸ்ட்லாம் வாங்குறாங்க. இப்போ அந்த காசு வந்து அந்த பேஸ்ட்டு கடைக்காரங்களுக்கு பேஸ்ட்டு டீலருக்கு போயிடும். அவங்க வந்து அந்த இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு அந்த டீலர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்து அந்த பேஸ்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்காரங்க வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆக்குவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காண்டி நிறைய லேபரர்ஸ் வந்து வேலை செய்வாங்க. அப்போ அந்த அமௌண்ட் வந்து அந்த லேபரர்ஸ்க்கு சம்பளமாகவும் போகும். அந்த சம்பளமாக கிடைக்கிறப்ப இப்போ அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து அதே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்க பர்சனுக்கும் கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த மணி ஃப்ளோ போயிட்டே இருக்கும். நார்மலாக ஒரு அமௌண்ட்டு தான் ஒவ்வொருத்தருந்து வர அமௌண்ட் வந்து ஒவ்வொருத்தர் வழியாக போயிட்டு வரப்ப அந்த ஒவ்வொரு பொருளில் இருந்துமே கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கிடைக்கும். இப்போ நார்மலாக அந்த 1000 ரூபா அப்படியே இருந்துட்டு எதுவுமே செலவு பண்ணாமல் இருந்தால் அது வந்து அந்த மணி ஃப்ளோவே இருக்காது. அந்த மணி ஃப்ளோ ஒவ்வொருத்தர் கை மாறி போக 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 அந்த ஒவ்வொரு பொருள்லேயும் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் போயிட்டே இருக்கும். இப்படி டேக்ஸ் போக 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 இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து டேக்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வருது. ஆனால் இந்த வருஷம் வந்து இப்போ இந்த மாதிரி இது ஒரு ஃபேக்ட்ரி இல்லை, இது மாதிரி நிறையா ஃபேக்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அதிகமாகறனால அது ஓரியண்ட்டாக இருக்க நிறையா பீப்புள்ஸ்க்கு வந்து அமௌண்ட் நிறையா கிடைக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து நார்மலாக விட பல மடங்கு அதிகமாக டேக்ஸ் கிடைக்கும். இப்போ அதிகமாக டேக்ஸ் கிடைக்கிறதுனால இப்போ நார்மலாக இந்த திட்டங்கள்லாம் செய்கிறாங்க கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி ஸ்கீமில் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செய்வாங்க. இப்போ வந்து நார்மலாக வரதை விட கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வரி ஃபண்டு இருக்கனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட இப்போ எக்ஸ்ட்ரா நிறையா நலத்திட்டங்கள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறையா ஸ்காலர்ஷிப்பு, இல்லை புது புது திட்டங்கள், இல்லை புது புது போக்குவரத்து, ரயில்வே, மெடிக்கல் அந்த மாதிரி ஓரியண்ட்டாக நிறையா திட்டங்கள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் நிறையா ப்ராடக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபண்டில் வந்து நிறையா அந்த கவர்மெண்ட்டுக்கு தேவையான இது ஃபுல்லாக பண்ணுவாங்க. நிறையா இது கிடப்பில் இருக்க அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்துவாங்க. அந்த கவர்மெண்ட் ஓரியண்ட்டாக இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, இந்த கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க வேலை செய்கிற எல்லாருக்குமே சேல்ரி, போஸ்டிங்ஸ் நிறைய கிடைக்கும். இப்போ ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையுமே நிறைய ஆகிறதுனால உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகி கவர்மெண்ட்டோட ஜிடிபின்னு சொல்கிற அந்த உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகறனால உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாகிறனால நம்ம பொருள்கள் வந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணி அதுலேருந்து நமக்கு லாபம் கிடைக்கும். அப்படின்றப்போ உள்நாட்டு நகர உற்பத்தி வந்து அதிகமாகிட்டே போகிறனால ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கப்போ வந்து நம்ம நாட்டோட பணத்தோட மதிப்பு வந்து வெளியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணத்தோட மதிப்பு வந்து அதிகமாகும். இதுதான் பணப்புழக்கத்தால் பொருளாதாரத்தில் என்ன வித மாற்றம் ஏற்படுது அப்படின்னும் பொருளாதாரத்தை பற்றி ஒரு அடிப்படையான புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதுதான் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.